அஸ்ஸலாமு அலைக்கும் காக்கா. வலைக்கும் சலாம். இங்கே இப்போ என்ன இந்த இடத்துல வந்துட்டு நிலவரம் என்ன, ஏன் இப்படி இவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த இடத்துல? ஆக்சுவலி ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படையினுடைய தாக்குதலால் ஈரானுடைய அந்த ஒரு கால்வாய் அடைப்பட்டுருச்சு. இன்றைக்கி வந்து அதுதான் பிரதான நியூஸு. அதில் தான் உலக நாடுகளுக்கு பெட்ரோலை கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நீர் இணைப்பு அது. இந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் பெட்ரோலை தன்னுடைய இருப்பில் வைத்திருக்கிறது. அதே போல் இந்தியாவும் 70 நாளைக்கு உண்டான பெட்ரோலை இருப்பில் வைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் இலங்கை, அருகாமையில் இருக்கக்கூடிய இலங்கையில் கடந்த கால கசப்பான அனுபவங்களை வைத்து அந்த ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பெட்ரோலை முன்கூட்டியே வாங்கி சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான நிலை வந்துடக்கூடாது அப்படின்றனால அந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு நம்ம ஊர், பக்கத்து ஊர் தானே இலங்கை, அந்த ஜீன் நம்ம மக்களுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நிலை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற யாரோ ஒருத்தர் கிளப்பி விட, அதனால் வந்து இந்த நள்ளிரவுலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்ரோல் பங்கில் வந்து சரியான ஒரு கூட்டம் நின்றுட்டுருக்கு. பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட மணி வந்து 12:34 ஆகுது. பெட்ரோல் விலை இன்றைக்கு ஏற வேண்டும் என்றால் 12 மணிக்கெல்லாம் ஏறி இருக்கணும். ஆனால் இந்த நிமிஷம் வரையிலும் பெட்ரோல் விலை ஏறலை. ஸோ அதனால் போலியான வதந்திகளை யாரும் நம்பாதீங்க. இது ஒரு தவறான தகவல், யாரோ கிளப்பிய ஒரு வதந்தியை நம்பி இந்த நள்ளிரவு நேரத்திலும் பொதுமக்கள் பெட்ரோலுக்காக காத்திருக்காத அண்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க பெட்ரோல் வாங்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. தண்ணி கேனு, அண்டா, கையில் கிடைக்கிற பாட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதனால் யாரும் நம்பாதீங்க. பெட்ரோல் நம்ம நாட்டில் 70 நாளைக்கு உண்டான பெட்ரோல்கள் கையிருப்பு இருக்கிறது. அதனால் தயவு செய்து இந்த போலியான வதந்திகளை யாரும் நம்பாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.